ஜெயலலிதா கொண்டு வந்த லேப்டாப் திட்டத்தையே முடக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திமுக அரசு விஷயம் என்றால் முழித்துக் கொள்வதும், ஒன்றிய அரசு விவகாரமாக இருந்தால் கண்ணை மூடிக்கொள்வதும் என உங்கள் செயல்பாடு உருமாறுவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அமித்ஷா முன்பு செய்தியாளர்களிடம் பேச அஞ்சும் அடிமை பழனிசாமி இங்கே வீராவேசம் காட்டுகிறார் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கினால் போதுமா? பெயர் வைத்தால் குழந்தை தானமாக வளர்ந்து விடுமா? அந்த குழந்தைக்கு சத்தான உணவை தர வேண்டாமா? மாவட்டத்தை உருவாக்கினால் அதனை நிர்வகிக்க கட்டடம் வேண்டாமா என்றும் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் தற்காலிகமாக கலெக்டர் அலுவலகம் இயங்கி வந்தது. திமுக அரசு வந்த பிறகுதான் 2024 செப்டம்பரில் புதிய கலெக்டர் அலுவலக கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது என்றும், எதையும் டிவியை பார்த்து தெரிந்து கொள்ளும் பழனிசாமிக்கு இது தெரியாதா? அடிக்கல் நாட்டப்பட்ட கட்டடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்ததும் ஏன் எரிகிறது என்றும் அமைச்சர் ரகுபதி வினவியுள்ளார். 2015 சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது தனியாரும் தன்னார்வலர்களும் அளித்த நிவாரணப் பொருட்களில் எல்லாம் தேடி தேடி ஜெயலலிதாவின் படத்தை ஸ்டிக்கர் ஒட்டியவர்கள் தானே நீங்கள் என்றும், தமிழ்நாட்டின் மானத்தை அகில உலகிற்கும் காட்டியவர்களுக்கு எப்போதும் ஸ்டிக்கர் பற்றிய நினைப்புதான் இருக்கும் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா கொண்டு வந்த லேப்டாப் திட்டத்தை முடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த திட்டத்தை தொடர்வதாக அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 2019 ஆண்டு வரை மட்டுமே அந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்தையே முடக்கியவர் பழனிசாமி என்றும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார்.